இந்த ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணணும்? சிபிஎஸ்சிக்கா இருந்தாலும் சரி, நீட்டுக்கா இருந்தாலும் சரி, ஜேஇக்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின். இது வந்து ஹைட்ரோ கார்பன்லேருந்து தான் இது கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவ் டு யூ அக்கவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தேன் டூரிங் தி குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் வந்து கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ இது நமக்கு எங்க குடுத்துருக்காங்க? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல்கேன்லேருந்து கேட்டுருக்காங்க. இது சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன். இங்க என்ன குடுத்துருக்காங்க? மீத்தேன் வந்து குளோரினேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப மீத்தேன்னா நமக்கு என்னது? CH4 இல்லையா? அப்ப CH4 நீங்க வந்து குளோரினேஷன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நல்லா படிச்ச பிரைட் ஸ்டூடண்ட்ஸ் கூட நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்து மெத்தில் குளோரைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இதுல இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டைக்ளோரோமீத்தேன் ஃபார்ம் ஆகும், ட்ரைக்ளோரோமீத்தேன் ஃபார்ம் ஆகும், டெட்ராக்ளோரோமீத்தேன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப நல்லா படிக்கிற பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் கூட மீத்தேனை குளோரினேஷன் பண்ணா கூட மெத்தில் குளோரைடு தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்ன்றது நல்லாவே தெரியும். இதுல நிறைய மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு தெரியும். ஓகே, இதுல மெக்கானிசம் கூட கேட்டீங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம் கூட சொல்லிடுவாங்க. ஆனா ஈத்தேன் ஃபார்மேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, உங்க புக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணா மெக்கானிசம் பண்ணும்போது என்ன இது வந்து ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணோம். அப்போ நமக்கு வந்து மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அந்த ப்ராபகேஷன் ஸ்டெப்ஸ்ல மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப 2 மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது, ஓகே, 2 மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஈத்தேன் மாலிக்யூல் வந்து நமக்கு கிடைக்கும். இது புக்ல வந்து குடுத்திருப்பாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா கொஞ்சோண்டு இடத்துல வந்து நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க. லாஸ்ட்டா வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக்க படிச்சு அந்த ரியாக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து பத்தாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ரியாக்ஷன் வந்து நீங்க நல்லா படிக்கணும். படிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான், ஓ இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க புக்கை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆஸ் மச் அஸ் மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை கத்துட்டீங்கன்னா நீட் ஜேஇ கிளியர் பண்ணலாம் ரொம்ப ஈஸி.